லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா தான். லைவ் டெமோவோட அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நாள் பார்ப்போம். அவள் வீட்டிலேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னா மும்பையிலையோ கொல்கத்தாலையோ கொண்டு போய் அடிமாட்டு விலைக்கு வித்துருவோம். வர 23ஆம் தேதி எனக்கு கல்யாணம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் மாமா இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஷாமி ஸ்கூல் ஃபீஸ்க்கு வெறும் 6000 ரூபாய் தான் நீங்க கேட்ட. ஓ, வெறும் 6000 ரூபாவா? 6000 ரூபாங்கிறது உனக்கு வெறும் 6000 ரூபாய் ஆயிடுச்சு. ஷாம்லி குட்டி, அழக்கூடாது என்ன? இந்த ஜூஸ் சாக்லேட் சாப்பிட்டுட்டு சமத்தா போய் படுத்து தூங்கணும், சரியா? குட் நைட். குட் நைட். எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தாங்க இருந்தேன். என்னமோ என் குழந்தை கூட பிறந்தவ மாதிரி, இளவரசி என் தங்கச்சி மாதிரி நான் அவ கூட பிறக்காம போயிட்டனே, அப்படி இப்படின்னு பெருசா பெருமையா பேசிட்டு இருந்த. இப்ப பாத்தியா, என்னதான் இருந்தாலும் ரத்த உறவு வேற வந்த உறவு வேறன்னு காட்டிட்டாங்கல்ல. இதுக்குதான் நான் அப்பவே படிச்சு சொன்னேன். இவங்கள நம்பாத, ஒழுங்கா உன் புருஷனை கூட்டிட்டு வந்து பக்கத்துல வச்சுக்க. அவரு உன் பக்கத்துல இருந்தாதான் உனக்கு மதிப்பு மரியாதைன்னு எவ்வளவு தூரம் சொன்னனா. அன்னைக்கு நான் சொன்னதை கேட்டிருந்தா இன்னைக்கு உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமாக்கா? தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதானே நிரூபிச்சிட்டாங்களே. இப்ப என்ன? கேவலம். எவ்வளவு பணம்? வெறும் 6000 ரூபாய். அதுவும் எதுக்கு? குழந்தையோட படிப்பு செலவுக்கு கேட்டதுக்கு இப்படியா பேசுவாங்க? சேச்சா, என்னதான் உதவி செய்யறாங்கன்றதுக்காக இப்படி எல்லாம் பேசுவாங்களா? இங்க பாரு, நீ சும்மா இரு. நீ ஒண்ணு எனக்கு புத்திமதி சொல்ல வேணாம். ஆமா, நீ போய் உன் வேலையை பாரு. ஆமா ஆமா, நான் ஏதாவது புத்திமதி சொன்னதா உனக்கு பொறுக்காதே. இத பாரு, நான் உன் நல்லதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு மாமா கிட்ட பேசி கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு தனி கொடுத்துன போற வழிய பாரு. இது வரைக்கும் நீ இந்த குடும்பத்துக்காக மாடா உழைச்சதெல்லாம் போதும்க்கா. இனிமேலாவது உன் புருஷனுக்காகவும் உன் குழந்தைக்காகவும் வாழ பாரு. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. என்னை விரட்டுறதுலயே நீ குறியாரு. ஏதோ கூட பிறந்த பாசத்துக்காக இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். ஒரு நிமிஷம் இருடி. எனக்கு புத்திமதி சொல்றதெல்லாம் இருக்கட்டும். நல்லதோ கெட்டதோ இன்னைக்கு நடந்ததெல்லாம் ஒரு பாடமா வச்சுக்கோ. நீயாவது வரப்போற புருஷன் கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டு குடும்பத்தை நல்லபடியா நடத்த பாரு. என்ன மாதிரி ஒண்ணு தெரியாம இருந்து நீ அசிங்கப்பட்டுறாதடி. நீ சொன்ன மாதிரி தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதான். இந்த மாதிரி தத்துவம் எல்லாம் பேசினா மட்டும் போதாதடி, பக்குவமா குடும்பம் நடத்தணும். ஏன் தலையெழுத்து தான் இப்படி ஆயிடுச்சு. குடிகார புருஷனை கட்டினதுனாலதான் இன்னைக்கு அடுத்தவங்க கிட்ட கையேந்து வேண்டியிருக்கு. என் புருஷன் மட்டும் ஒழுக்கமா சம்பாதிச்சிருந்தா என் பிள்ளைய நானே படிக்க வச்சிருக்க மாட்டேனா? இப்படி 5000க்கும் 6000க்கும் இவங்க கிட்ட பிச்சை கேட்டு கையேந்தி நின்னு இருக்க மாட்டேன்ல. பாத்துக்க, என்ன மாதிரி வெகுளியும் நடந்துக்காது. அதனால தாண்டி சொல்றேன், நம்ம வாழ்க்கையை நாம தான் பாத்துக்கணும்.
என்னங்க இவ்ளோ சீக்கிரமா கிளம்பிட்டீங்க? நான் இன்னும் எதுவும் டிஃபன் கூட ரெடி பண்ணலையே. பரவாயில்ல, ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை, அதான் சீக்கிரம் கிளம்ப வேண்டியதாக போச்சு. என்னங்க நீங்க தலையில அடிபட்டதோட வேலைக்கு போய் தான் ஆகணுமா? ஒரு நாள் லீவ் போட்டா என்ன? இல்லை லீலா, வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. உடனே லீவ் போட்டேன்னா என் மேலே இருக்க நல்ல அபிப்பிராயம் போயிடும், அதான். சரி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் தோசை ஊத்தி தரேன், சாப்பிட்டுட்டு போங்க. இல்லை வேணாம், டைம் ஆயிடுச்சு, நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன், பரவாயில்ல. எதுக்கு கடையில போய் சாப்பிடணும்? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இல்லை வேணாம் லீலா, சொன்னா கேளு. ஆமாம், குட்டிமாங்க உன்னதான் கேட்டேன், குட்டிமாங்க அவ தூங்குறா. தூங்குறாளா? இன்னும் என்ன தூக்கம்? குட்டிமா என்னங்க என்ன? நீங்க ஜோசியத்தை நம்புறீங்களா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லைங்க. ஆனா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து என்னால ஜோசியத்தை நம்பாம இருக்க முடியல. ஜோசியர் சொன்னது உண்மையா பொய்யான்னு என்னால ஆராய்ச்சி பண்ண முடியல. ஆனா உண்மையாதான் இருக்குங்கிற நம்பிக்கை என்னை உறுத்திக்கிட்டே இருக்குங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? உங்களை குழந்தைய பார்க்க வேண்டாம்னு சொல்ற தைரியம் எனக்கு சுத்தமா இல்லைங்க. தயவு செஞ்சு நீங்களே புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். லீலா, குழந்தைங்கிறது கடவுள் பெற்றவங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட். அதை தப்பாக தர மாட்டார், கரெக்டாக தான் கொடுப்பாரு. எனக்கு ஆக்சிடென்ட் நடந்தது யதார்த்தம், அது குழந்தைய காரணம் கட்டுறது முட்டாள்தனம். ஒரு வேளை ஜோசியர் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆக்சிடென்ட் நடந்திருந்தா அதை நீ யதார்த்தமாக தானே எடுத்திருப்பேன். அதே தாங்க நானும் சொல்றேன். அவர் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதுவும் நடக்கலையே, சொன்னதுக்கு அப்புறம் தானே நடந்திருக்கு. அதுக்கப்புறமும் எப்படிங்க என்னால நம்பாம இருக்க முடியும்? சரி லீலா, நீ உன்னோட மூட நம்பிக்கையில் உறுதியாக இரு. அதே மாதிரி நான் என்னோட நம்பிக்கையில் உறுதியாக இருக்கேன். என்ன பார்க்குற? நீ எப்படி நான் குழந்தைய பார்த்தா என் உயிருக்கு ஆபத்தை நம்பிட்டு இருக்கியோ, அதே மாதிரி குழந்தைய நான் பார்க்கலன்னா என் உயிருக்கு ஆபத்தை நான் நம்பிட்டு இருக்கேன். இதை பார், நீ உன் நம்பிக்கையில் தெளிவாக இரு, நான் என் நம்பிக்கையில் தெளிவாக இருக்கேன். இல்லைங்க, தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகிக்காத. குட்டிமா முடிச்சிட்டீங்களா? உங்க அம்மா நீங்க இன்னும் தூங்கிட்டு இருக்கதா நினைச்சிட்டு இருக்காங்க. சுச்சுச்சு சுச்சுச்சு. சரி, அப்பா ஆஃபீஸ் போய்ட்றேன். சாயந்தரம் வந்து 2 பேரும் விளையாடலாம். ஓகே, பாய். சுச்சு. வரட்டா? என்னப்பா கிருஷ்ணா, கிளம்பிட்டியா? ஆமாம்மா, ஆஃபீஸில் வேலை இருக்கு. சாப்பிட்டியா? இல்லை, வெளில பார்த்துக்கிறேன். என்ன லீலா, அவன் சாப்பிடாமல இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்டான்? ஏதோ முக்கியமான வேலை இருக்கா? ஆமா, நீயே ஒரு மாதிரியா இருக்க. எல்லாம் அவரை பத்தின கவலை தான் அத்தை. நான் எவ்வளவுதான் சொன்னாலும் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. குழந்தைய பார்க்காம இருந்தாதான் ஏன் உயிருக்கு ஆபத்து வரும்னு பதிலுக்கு பதில் பேசுறாரு. என்ன லீலா பண்றது? என்னதான் ஜோசியம் அது இதுன்னு சொன்னாலும் அவனுக்கு பெத்த பொண்ணுங்கிற பாசம் இல்லாமலா இருக்கும். எனக்கு கூட இந்த ஜோசியம் ஜாதகம் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லாம இருந்தது. ஆனா கோமதி இருக்காள்ல, அவ சித்தி பொண்ணுக்கு குழந்தை பிறக்கும் போது கொடி சுத்தி பிறந்துச்சான். உடனே தாய் மாமனுக்கு ஆபத்துன்னு எல்லாரும் சொன்னாங்க. அந்த பொண்ணோட அண்ணன் துபாயில ஏதோ கப்பல்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். நம்ம ஊர்ல பிறந்த குழந்தை தானே, துபாயில இருக்கிற தாய் மாமனுக்கு என்ன ஆபத்து வந்துட போகுதுன்னு அசால்ட்டா இருந்திருக்காங்க. ஆனா கரெக்டா அந்த குழந்தையோட முதல் பிறந்த நாள் அன்னைக்கு கப்பல்ல ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி அவன் இறந்துட்டான். இது அந்த தாய் மாமனோட விதின்னு சொல்றதா, இல்ல அந்த குழந்தையோட தலையெழுத்துன்னு சொல்றதா? ஆனா ஒண்ணுமா, ஜோசியம் எல்லாருக்கும் பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம கிருஷ்ணா விஷயத்திலையும் பலிக்காம இருந்தா நல்லா இருக்கும். எல்லாத்தையும் அந்த கடவுள் தான் பாத்துக்கணும். கிளம்பிட்டீங்களா? ஆமா இளவரசி, கல்யாண மண்டபத்துக்கு மீதி பணம் கொடுக்கணும், சமையல் கான்ட்ராக்டருக்கு பணம் கொடுக்கணும், மாப்பிள்ளை அழைப்புக்கு பொண்ணு அழைப்புக்கெல்லாம் கார் ஏற்பாடு பண்ணணும். சரி சரி, இதெல்லாம் நீங்க போய் அப்புறம் பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்க போய் ஷாம்லிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு வாங்க. சரி. ஏன்னா
நேற்று நீங்கள் அப்படி பேசினதுலேருந்து அக்கா பாவம் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க போல இருக்கு. கையல் கிட்ட நேற்று ராத்திரி பேசிட்டு இருந்தாங்க. நான் வேணும்னு பேசல. கம்பெனில 40,000 ரூபாய் நஷ்டமாயிடுச்சுங்கிற வேதனையில இருந்தேன். அந்த நேரத்துல நீ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு வந்து சொன்னேன். அதான் கொஞ்சம் கோபத்துல கத்திட்டேன். எனக்கு புரியுதுங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? நான் வேற தேவையில்லாமல் உங்ககிட்ட பதில் பேசி உங்களை இன்னும் டென்ஷன் படுத்திட்டேன். சரி, அக்காவை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். அதை விடுங்க. நீங்கள் முதல்ல போய் ஸ்கூல் ஃபீஸை கட்டிட்டு வந்துடுங்க. சரி. வேணா இளவரசி, என்ன நீ? நான் என் குழந்தைய கவர்மெண்ட் ஸ்கூல்லே சேர்த்துடலான்னு இருக்கேன். நீ நேத்து நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன். அதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இப்படி நடந்துக்கிறது என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு அடையாளமா? சச்ச, அப்படிலாம் ஒண்ணு இல்ல சுப்பிரமணி. நான் ஷாம்லிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கறதுனால உங்க மேல பாசம் இல்லைன்னு ஆயிடாது. எதுக்கு தேவையில்லாம உங்களை சிரமப்படுத்தணும்னு தான் அவளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கலான்னு இருக்கேன். நான் என்னைக்குமே உங்களையோ ஷாம்லியோ சிரமமா நினைச்சது இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? இது வரைக்கும் நினைச்சதில்ல, ஆனா இனிமே நினைச்சிட கூடாது இல்லையா? நீங்க மனசுல ஒரு முடிவு எடுத்து வச்சுட்டு பேசுறீங்க. நானும் திரும்ப திரும்ப பேசினேன்னா நமக்குள்ள வாக்குவாதம் தான் வளரும். இதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல சுப்பிரமணி. நீ சொல்ற மாதிரி என் மனசுல ஒரு தெளிவான முடிவோடு தான் இருக்கேன். என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து உங்களை சிரமப்படுத்தாம இருக்கணுங்கிறது தான் அந்த முடிவு. அக்கா, நீங்கள் கோபத்தில் அவசரப்பட்டு முடிவு எடுத்திருக்கீங்க. இதனால பாதிக்கப்பட போகிறது ஷாம்லியோட படிப்பு தான்க்கா. அதெல்லாம் ஒண்ணும் பாதிக்காது. அப்படியே பாதிச்சாலும் அதை நான் பாத்துக்கிறேன். கான்வென்ட்ல படிச்சு தருதலை ஆனவங்களையும் பார்த்திருக்கேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு கலெக்டர் ஆனவங்களையும் பார்த்திருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி என் பொண்ணோட தலையெழுத்து நல்லா இருந்தா அவ எங்க படிச்சாலும் நல்லா தான் வருவா. அவ்வளவு ஏன், நம்ம சண்முகம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஆள் தானே. ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் கமிஷனரா வேலை பார்க்கல? இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதா இல்ல கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்கிறதாங்கிறது பிரச்சனை இல்லை. நேத்து கோவத்துல அப்படி ஒரு வார்த்தையை நான் தெரியாம சொன்னதுனால நீங்க ஷாம்லியோட ஸ்கூலையே மாத்துறேன்னு சொல்றீங்களே, அதுதான் இப்ப பிரச்சனை. ஒரு பிரச்சனையும் இல்ல சுப்பிரமணி. நான் ஆரம்பத்திலே அவளை கான்வென்ட்ல சேர்க்க வேணான்னு தான் சொன்னேன். இளவரசி தான் பிடிவாதம் பிடிச்சு சேர்த்து விட்டா. எப்படியோ சேர்த்தாச்சுல்ல நீ. குழந்தை தானே, விடுங்க, அது பாட்டு படிக்கட்டுமே. ஆமாக்கா, இந்த பிரச்சனை பற்றி நீங்கள் இன்னும் மனசில் வச்சு பெருசாக்காம இதை அப்படியே விட்டுருங்களேன் ப்ளீஸ். இது பாருங்க, நீங்கள் முதல்ல போய் ஸ்கூல் ஃபீஸை கட்டிட்டு வாங்க. எனக்கும் என் பேச்சுக்கும் இந்த வீட்டுல மரியாதை கொடுக்கறது உண்மைன்னா தயவு செஞ்சு என் பொண்ணுக்கு நீங்க ஃபீஸ் கட்ட வேணாம். இல்ல இவளே சாப்பாட்டுக்கு இல்லாம நம்மள அண்டி தானே இருக்கா, இவ பேச்சுக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் உங்க இஷ்டம். அக்கா, ஏய், சோத்துக்கே வழி இல்லாதப்ப படிப்பு வேற. புரி, இனிமே இந்த புக்கெல்லாம் படிக்க கூடாது. நான் என்ன புக் வாங்கி கொடுக்கணும் அதை மட்டும் தான் படிக்கணும். பாடி பேசாத. நீங்கள் போய் ஃபீஸை கட்டிட்டு வாங்க. பேசிக்கலாம். நீங்கள் போங்க, முதல்ல கட்டிட்டு வாங்க. என்னம்மா, இன்னும் கிருஷ்ணா வரலையா? இல்லத்த, இன்னும் வரல. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வராம இருக்கான். ஃபோன் பண்ணி பாத்தியா? ஃபோன் பண்ணி அழுத்து போனேன். அவர் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கத்த. பயமா இருக்கா? எதுக்கு? நான் காலையில அவ்வளவு தூரம் சொல்லியும் என் பேச்சு கேட்காம குழந்தைய பார்த்துட்டு போனாரு. என்ன ஒரு மனுஷியா மதிக்கிறதே இல்ல. நாம ஏதாவது சொன்ன ஒரு காரணம் இருக்கும்ல அத்த. என்ன லீலா பேசுற? அவன் ஏதாவது ஒரு முக்கியமான வேலையில இருந்திருப்பான், அதனால போன் எடுக்காம இருந்திருப்பான். அதுக்குள்ள நீ ஏதேதோ கற்பனை பண்ணிட்டு இருக்கியே. இல்லத்த, அவருக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து எனக்கு அப்படிதான் தோணுது. கவலைப்படாதம்மா, அவனுக்கு ஒண்ணு ஆகாது. லீலா, குழந்தை அழுதுமா, போய் என்னன்னு பாரு. அழட்டும்.
அழட்டும். என்ன அழ வைக்கிறாள அவள அழட்டும். லீலா, என்னம்மா இது? யார் மேல இருக்கிற கோவத்தை யார் மேல காட்டுறது? பாவம், அதுக்கு என்னம்மா தெரியும்? பசிக்கவே என்னவோ. எப்படி அழுது பாரு. போமா. அழட்டும் அத்தை. அழட்டும். லீலா, லீலா, என்னங்க ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணேன், ஏன் நீங்க எடுக்கவே இல்ல? ஏன் குழந்தை இப்படி அழுதுட்டு இருக்கு? நீ ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? அழாம என்னடா பண்ணுவா? காலையில அவ அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ குழந்தைய பாத்துருக்க, கொஞ்சிட்டு போயிருக்க. நீ இவ்வளவு நேரம் ஆக்கி வீட்டுக்கும் வராம போனும் அட்டன் பண்ணாம இருந்திருக்க. பாவம், அவ எவ்வளவு துடிச்சு போயிட்டா தெரியுமா? என்ன லீலா இது? அதான் காலையில் போகும்போது சொன்னேன், ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்கு, வர லேட் ஆகும்னு. அதுவும் நீ ஃபோன் பண்ணும்போது நான் எம்டி கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுக்கும் குழந்தை அழுறதுக்கும் என்ன சம்பந்தம்? குட்டிமா, என்னங்க என்னங்க நான் சும்மா சொல்றது இரு. கேளுங்க. குட்டிமா, ஐயோ அப்பா வந்துட்டேன். குட்டிமா, வேண்டாங்க, நீங்க குழந்தைய பார்க்க வேண்டாம். ஏய், என்ன பேசிட்டு இருக்க? குழந்தை அழுதுட்டு இருக்கு, நீ பார்க்க மாட்டேங்கிற, என்னையும் பார்க்க விட மாட்டேங்கிற. தள்ளு. இல்ல, உங்க காலை பிடிச்சு ஏய், கெஞ்சி ஏய், கேட்டுக்கிறேன். முதல்ல நீங்க குழந்தைய பார்க்க வேண்டாம். முதல்ல எந்திரி நீ. தள்ளுடி. இப்படி ஆட விட வேண்டாம், கொல்லாதீங்க. ஏய், லீலா, 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 கதவு தர. லீலா, உன்னை ஏன்டி என்ன டார்ச்சர் பண்ற? லீலா, கதவு தர. லீலா, டேய், இந்த பாரு. இல்லம்மா, என்ன இப்படி? எவனோ சொன்னா அதை நம்பி என்ன? எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நீ மேல போ. போ. போடா. போ. அண்ணே பத்ரண்ணே, அருந்துற போ. பாத்துக்கிறேண்ணே. நல்லா டைட்டா கட்டுங்க. என்னங்க ஆ? மாப்பிள்ளை அழைப்புக்கும் பொண்ணு அழைப்புக்கும் கார் சொல்லிட்டீங்களா? இல்லம்மா, வேன் சொல்லிருக்கேன், சாயங்காலத்துக்குள்ள வந்துடும். சரி. டேய், உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் எத்தனை ரூம் புக் பண்ணோம்? அதெல்லாம் ஒண்ணு வேணாண்ணே, நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. அண்ணே, வாழை மரத்தை கல்யாண மண்டபத்துக்கு அனுப்பிச்சிட்டீங்க? அனுப்பியாச்சு. சரி. வாங்கண்ணே. என்னண்ணே, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு நீ வருது? இன்னைக்காக வந்தேன்னு சந்தோஷப்படு. சரி அண்ணே, நீங்க போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெடியா இருங்க. கல்யாண மண்டபத்துல மணவர வேலையெல்லாம் கிட்ட இருந்து நீங்க தான் பாத்துக்கணும், சரியா? அது எல்லாத்தையும் பெரிய மனுஷன் நீயே இருந்து பார்த்துக்கோ. நான் வந்தது கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக இல்லை, கலந்துக்கிறதுக்காக. 10ஓட 11 இருந்து அச்சதையை போட்டு வாழ்த்திட்டு போறேன், அதுவும் கையலுக்காக. தவறா? என்னண்ணே, வந்ததும் வராதுமா இப்படி பேசிட்டு போறாரு? அவருக்கு வெளியில என்ன டென்ஷனோ அதை வந்து நம்ம கிட்ட காட்டிட்டு போறாரு. சரி போ, நீ போய் ரெடியாக. போ போ. ஷாம்லை குட்டி, ஹாய். குளிச்சு ரெடி ஆட்டியா? குட். சாக்லேட் வாங்கிட்டு வர சொன்னேனே, வாங்கிட்டு வந்தீங்களா? சாக்லேட் தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹாய். உட்கார். என்ன ஜானகி, வீட்டில் எல்லாரும் கல்யாண வேலையில பிஸியா இருக்காங்க, குடும்ப தலைவி நீங்க இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஷாம்லை குட்டி, ஒரு சாக்லேட் வாங்கினா 3 சாக்லேட் ஃப்ரீ. வழக்கமா சுப்பிரமணியம் இல்ல இளவரசியோ ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்க. இப்ப அதிசயமா நீ எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்க. என்ன ஜானகி, நான் பேசிட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க. என்னடி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஜானகி சொல்லுமா, என்னாச்சு? என்ன மன்னிச்சிருங்க. நீ என்ன தப்பு பண்ண? நான் எதுக்காக உன்னை மன்னிக்கணும்? உங்களை இவ்வளவு நாள் மதிக்காம ஒதுக்கி வச்சேன் பாருங்க, அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. ஊரே உங்களை ஒதுக்கி வச்சிருந்தா கூட நான் உங்களை விட்டு கொடுக்காம இருந்திருக்கணும். இதுக்கெல்லாம் ஒரே காரணம் உங்க குடி பழக்கம் தான்.
தயவு செஞ்சு அந்த கருமத்தை மட்டும் விட்டு தொலைங்க. நம்ம சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். இங்க பாரு ஜானகி, என்ன நடந்தது தெளிவா சொல்லு. அதை விட்டுட்டு எதுக்கா இப்படி பெணாத்திட்டு இருக்க? என்ன சுப்பிரமணியில வரிசை ஏதாவது சொன்னாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இல்லைன்னு சொல்றதுலயே ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னன்னு என்கிட்ட சொல்லு. இப்பதான் என் புருஷனோட அருமை எனக்கு தெரிஞ்சது. என் புத்திக்கும் எது நல்லது கெட்டதுன்னு இப்பதான் புரிஞ்சிருக்கு. நாம சரியா இருந்தா எதுக்குங்க இன்னொரு கையை எதிர்பார்க்கணும்? நாம சாப்பிடுற சாப்பாடாவது நம்ம சம்பாத்தியத்துல இருக்க வேணாமா? நாம பெத்த பிள்ளைய நாம தாங்க வளர்க்கணும். யாரை எப்படி பாத்துக்கிட்டாலும் பெத்த அப்பா அம்மா வளர்க்குற மாதிரி வருமா? நீங்க இப்படி என்னையும் ஷாம்லியும் விட்டு விலகியே இருந்தீங்கன்னா நாளைக்கு ஷாம்லிக்கு உங்க முகமே மறந்தாலும் மறந்துரும். நான் குழந்தையோட எதிர்காலத்துக்காக தாங்க உங்களை பொறுப்பா இருக்க சொல்றேன். ஷாம்லிக்கு உங்களையும் என்னையும் விட்டா வேற யாருங்க இருக்கா? என்ன அப்படி பாக்குறீங்க? என் தம்பி இளவரசி இருக்காங்கன்னு சொல்ல போறீங்களா? வேணாங்க. இனிமேலும் நம்ம அவங்களுக்கு பாரமா இருக்க வேணாம். இதுவரைக்கும் அவங்க நமக்கு செஞ்சதே போதும். கயலோட கல்யாணத்துக்கு அவங்க செலவழிக்கிறதே பெரிய விஷயம். இதுக்கு மேலேயும் அவங்கள நாம தொந்தரவுப்படுத்த வேணாம். நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த வீட்டில் உன் மனசு காயப்படுற மாதிரி ஏதோ நடந்திருக்கு. ஆனால் அது என்னன்னு தான் தெரில. சரி, என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இப்போ அவசியம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம், யாருமே தெரிஞ்சோ வேணும்னோ போய் கெட்டு போகிறதில்ல. தெரியாம ஒரு தடவை பண்ணுற தப்ப ஒருத்தன் திரும்ப திரும்ப செய்கிறான்னா அதுக்கு தப்பு பண்ணுறவன் மட்டும் காரணம் இல்லை, அவனோட சூழ்நிலையும் தான். ஒருவேளை நீ ஆரம்பத்திலேயே அன்பா பேசி கண்டிச்சிருந்தனா நான் ஒழுக்கமா இருந்தாலும் இருந்திருப்பேம்மா. ஜானகி, என்கிட்ட நீ இந்த மாதிரி என்னைக்குமே பேசினது இல்லையே. அந்த மன வருத்தத்தில் கூட நான் பல தடவை குடிச்சிருக்கேன் தெரியுமா? ஆமா ஜானகி, அந்த வருத்தத்துல தான் நான் நிறைய தடவை குடிச்சிருக்கேன். சரி, எதுக்கு மத்ததெல்லாம் பேசிக்கிட்டு? நான் என்ன செய்யணும்னு சொல்லு, செய்யறதுக்கு முயற்சி பண்றேன். இல்ல செய்யறேன். சொல்லு ஜானகி, நான் என்ன பண்ணணும்? தயவு செஞ்சு குடிக்கிறத மட்டும் விட்டுடுங்க. மத்ததெல்லாம் அது பாட்டுக்கு நடக்கும். ஏன்னா குடிதாங்க குடும்பத்தை கெடுக்கும். என்னங்க யோசிக்கிறீங்க? குடிய நிறுத்த முடியாதா? இல்ல, என்னால திடீர்னு அப்படிலாம் விட முடியாது ஜானகி. குடிங்கிறது ரத்தத்திலே கலந்து போச்சு. ஒரே அடியா விடலைனாலும் இந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் முழுசா விட்டுறேன். ஜானகி, ஒரு மாசமாவது டைம் வேணும். என்ன, என் மேல் நம்பிக்கை இல்லையா? இனிமே இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் குடிக்க மாட்டேன். இது உன் மேல சத்தியம். அதுக்கப்புறமாவது நம்புறியா இல்லையான்னு பார்ப்போம். கயல் கல்யாணம் முடிஞ்சதுமே நம்ம வேற வீட்டுக்கு தனி கொடுத்துன்னு போயிடலாமா? நினைச்சேன் நீ இதை தான் சொல்லுவேன்னு நினைச்சேன். உங்களால எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்தா போதுங்க. 50 ரூபா காசா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை வச்சு குடும்பம் நடத்துறேங்க. சரி, இந்த நிமிஷத்துல இருந்து இந்த ஆறுமுகம் தெரிஞ்சிட்டான். இனிமே அவனோட பொண்டாட்டி என்னென்ன சொல்றாளோ அதன்படி அப்படி அப்படியே கேட்டு நடப்பான். போதுமா?
அம்மாவும் பொண்ணு வெளியில கிளம்பிட்டீங்களா? ஆமா அத்தை, இன்னைக்கு தடுப்பூசி போடணும். தனியாவா போற? ஆமா அத்தை, ஆட்டோல போயிட்டு வந்துடுறேன். ஏண்டா இன்னைக்கு உனக்கு லீவு தானே, கூட போயிட்டு வாயேன். வேணாம் அத்தை, நானே போயிட்டு வந்துடுறேன். அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். என்னம்மா போயிட்டு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகுமா? வந்து ரெஸ்ட் எடுக்கட்டுமே. பரவாயில்ல அத்தை, நானே போயிட்டு வந்துடுறேன். அம்மா தாயே, இல்லம்மா, நீ எதை மனசில் வச்சுட்டு இப்படி பேசிட்டு இருக்க எனக்கு தெரியும். நான் வேணா குழந்தை முகத்தை பார்க்காமையே வரேன், சரியா? அதுக்காக சொல்லாம கொள்ளாம போகிறதா? தனியாக குழந்தை எடுத்துகிட்டு போய் கஷ்டப்படணும். லூஸ் தனமாக எதாவது பண்ணிகிட்டு இருக்காத. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன அத்தை இது? நானே போயிட்டு வந்திருப்பேன்ல. இல்லம்மா, ஒரேடியா நீ அவனை ஒதுக்கிடக்கூடாது. நேத்து குழந்தைய பார்க்க கூடாதுன்னு நீ கதவை சாத்தினப்போ அவன் எவ்வளவு நொறுங்கி போயிட்டான் தெரியுமா? பிள்ளைய பெத்தவனாச்சே, கொஞ்சம் கொஞ்சமா பக்குவமா சொல்லிதான் அவனுக்கு புரிய வைக்கணும், சரியா? அவனை கூட கூட்டிட்டு போயிட்டு வா. டேய் சீக்கிரம் வாடா. செல்லம், பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க. என்ன? சரிங்க அத்தை. போலாமா? அம்மா, எலக்ட்ரிஷியன் வர சொல்லியிருக்கேன். மோட்டர் ஓட மாட்டேங்குத, அதை பார்க்க சொல்லிடு. அப்புறம் வீட்டில் ஏதாவது சில்லற வேலை இருந்து அதையும் பார்க்க சொல்லிடு. நீ கூட இருந்து பார்த்துக்கோ. வேலை முடிவுக்குள்ளே வந்துடுவேன். அப்படி லேட் ஆச்சுன்னா போகிறதுக்கு முன்னாடி அவனை எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரிப்பா, வா போகலாம். முதல்ல நீங்க போங்க. போயிட்டு வரேன் அத்தை. பார்த்து போயிட்டு வாமா. போகலாமா? சார் வீடு தானே? நீங்க? நான் எலக்ட்ரீஷியன்மா, மோட்டர் ரிப்பேர் ஆகுன்னு வர சொன்னார் சார். சொல்லிட்டு தான் போனாரு. அவர் வெளியில போயிருக்காரு, நீங்க பாருங்க. மெயின் போர்டு சாவி இருந்தா கொடுங்கம்மா. திறந்து தான் பாருக்கு. சரிங்கம்மா, நான் பார்த்துறேன். காப்பி ஏதாவது சாப்பிட்றியாப்பா? இருந்தா கொடுங்க, எல்லாம் வேணாமா? இதுல என்னப்பா இருக்கு? இதை போட்டு கொண்டு வரேன். சரிங்கம்மா. சொல்லுங்கண்ணே. எங்கப்பா இருக்க? இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன். பக்கத்துலயா? பக்கத்துல எங்கப்பா? புத்துக்கல்கிட்ட தான் இருக்கேன். சரி, நம்ம வீட்டுல ஃபேன் ரிப்பேர் போச்சு, வந்து சரி பண்ணி தரியா? சரிண்ணே, ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன். சரிப்பா, சீக்கிரம் வந்துடுறேன். சரிண்ணே. அம்மா, அம்மா. என்னப்பா? அம்மா, ஒரு முக்கியமான வேலைம்மா, போயிட்டு ஒரு 1 மணி நேரத்தில் வந்துடுறேன். நீ வேலையை முடிச்சிட்டியா முடிக்கலையா? இல்லைம்மா, எர்த்து ஃபால்ட்டு தான். ஒயர் மாற்றினா சரியாயிடும். நான் வரும்போது ஒயர் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரி. அப்புறம் அந்த மெயினை ஆன் பண்ணுறாதீங்க. ஆன் பண்ணிங்கன்னா எல்லா ப்ளக்லையும் கரண்ட் பாஸ் ஆயிரும். யாரும் ஆன் பண்ணாமல் பார்த்துக்குமா? சரிப்பா. சரிம்மா, வரேம்மா.
என்ன மன்னிச்சிடுற கிருஷ்ணா, எல்லாம் உன் நல்லதுக்காக தாண்டா பண்றேன். எனக்கு உன்னோட சந்தோஷம் தாண்டா முக்கியம். என்னங்க, ம் கீழே டேபிள் ஃபேன் இருக்குல்ல, கொண்டு வந்து ரூம்ல வைங்க. நான் பாப்பாவை தூக்கிட்டு போய் ஹாலில் உட்காடுறேன். ஃபேனை வச்சதுக்கு அப்புறம் கூப்பிடுங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா? நீங்க ஒன்றும் பேச வேண்டாம், அந்த மாத்திரையை கொடுங்க. போய் ஃபேன் எடுத்துட்டு வாங்க. என்னாச்சு? அழக்கூடாதுன்னு செல்லுல குட்டில அழக்கூடாது. நம்ம வெளியே போலாம். வா. தடுப்பூசி எல்லாம் போட்டாச்சாம்மா? போட்டாச்சு அத்தை. ஒரே அழுக. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள காய்ச்சல் வரும்னு சொல்லியிருக்காங்க. மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, ரூம்குள்ளே படுக்க வைக்க வேண்டியதானே, ஏன் இங்கே தூக்கிட்டு வந்த? இல்ல, அவரை ஃபேன் எடுத்துட்டு வர சொன்னேன். அதான். இருக்கட்டும்மா, பெட்ரூம்லயே படுக்க வைக்க வேண்டியதானே. இல்லத்த, அவரை குழந்தைய பாத்துருவாரு, அதனால தான். என்னப்பா ஆச்சு? என்னாச்சுங்க? என்னன்னு தெரியலையே, சீக்கிரம் வா. கிருஷ்ணா, 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 ஐயோ, தொடாத, தொடாத, கரண்ட் தொடாத. கிருஷ்ணா, மெதுவா வாங்க. உட்காரு, உட்காரு. டேய், உனக்கு ஒன்றும் ஆகலையே? உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? எலக்ட்ரிஷியன் வந்தாலாமா? ஐயோ, வந்தான்டா.
ஏதோ போன் வந்ததுன்னு கிளம்பி போயிட்டான்டா. என்னங்க இது? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நல்ல காலம் என் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகல. டேய் கிருஷ்ணா, கடவுளே என் பிள்ளை காப்பாத்திட்ட. டேய் உனக்கு ஒண்ணும் ஆகல? ஒண்ணுல என் பிள்ளை என்ன பாவம் செஞ்சா? ஏன் இப்படி திரும்ப திரும்ப அவனை சோதிக்கிற? இதுக்கு தாங்க நான் படிச்சு சொன்னேன், குழந்தை முகத்தை நீங்க பார்க்க வேண்டான்னு. இப்ப பாத்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு? பத்தியத்தரம் பேசாத. எதுக்கு முடிச்சு போடுற? எலக்ட்ரிஷியன் பண்ண தப்புக்கு நம்ம பிள்ளை என்ன பண்ணுவா? ஆமா, அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்தது டிரைவரோட தப்பு, இன்னைக்கு ஷாக் அடிச்சது எலக்ட்ரிஷியனோட தப்பு. நாளைக்கு வேற ஏதாவது நடந்துச்சுன்னா அது வேற ஆளோட தப்பா? ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அதான உண்மை. போதுங்க, போதும். இதுக்கு மேல இந்த விஷம் பறிச்சு வேண்டாம். தயவு செஞ்சு இனிமேலாவது நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். முதல்ல பைத்தியக்காரமா பேச நிறுத்து. ச்சே, அந்த எலக்ட்ரிஷியன் போன இடியட். கிருஷ்ணா, இப்ப வந்துட்டு போனானே அவனை மட்டும் கூப்பிடாதடா. அவன் வேலை பாக்குறதுல குறியா இல்ல, போன் பண்றதுலயே குறியா இருக்கான். ஒரு வேலையும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல. வேற ஒரு நல்ல எலக்ட்ரிஷியனுக்கு போன் பண்ணுடா. போன் பண்ணு. ஐயோ ஐயோ, குழந்தை அழுதுட்டு இருக்கே. வா சுப்பிரமணி. வாங்க வாங்க வாங்க. டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டப்பா. சரி. அண்ணே அண்ணே, கார் வந்திருக்கு. நம்ம இங்கிருந்து நேரா ஜெயந்தி வீட்டுக்கு போயிட்டு அங்க நலுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கிருந்து கல்யாணம் மண்டபத்துக்கு போயிடலாம். சரிடா, கார்ல உட்காருங்கண்ணே. சரி சரி. என்னம்மா இன்னும் அடிக்கிட்டே இருக்க? வண்டி வந்துருச்சுல. நான் ரெடி தாங்க. கையில் ரெடி ஆயிட்ட கிளம்பிடலாம். இன்னும் ரெடி ஆகலையா? டைம் ஆயிட்டு இருக்குல்ல, இன்னும் ரெடி ஆகலன்ற. அம்மா, நம்ம இங்க இருந்து நேரா ஜெயந்தி வீட்டுக்கு போனோம், நலுங்கு வைக்கணும், அங்க இருந்து கல்யாண மண்டபத்துக்கு போனோம். கல்யாண மண்டபத்துல எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம போனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல? சரிங்க, இதோ சரி, கிளம்பி. சீக்கிரம் கிளம்பு. சண்முகம், டேய் சண்முகம். சொல்லுடா. இன்னும் ரெடி ஆகலையா? தோ சட்ட மாட்ட வேண்டியதுதான். டேய், உன்னை விட பொம்பளைங்களே பெட்டர். ரெடி ஆயிட்டு கீழே வந்துட்டாங்க. சரி, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. வந்துடுறேண்ணே. அக்கா, நான் இந்த பேக்ல கார்ல வச்சிடுறேன். கையில் ரெடி ஆயிட்டா கொஞ்சம் கூட்டிட்டு வந்துருங்களேன். அவ வேற என்ன பண்ணிட்டு இருக்க போறாளோ? என்னக்கா அப்படி பாக்குற? என்ன ஆசீர்வாதம் பண்ண. ஏய், நல்லா இரு. என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? இல்ல, கடைசி நேரத்துல நீ ஏதாவது பிரச்சனை பண்ணுவியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். இப்பதான் நீ மனசு மாறிட்டியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னக்கா பண்றது? உனக்கே இந்த வீட்ல மரியாதை இல்லாதப்போ நான் மட்டும் இந்த வீட்ல இருக்க முடியுமா? என்னைக்காவது ஒரு நாள் சுப்பிரமணிய மாமாவோ இளவரசியோ நிச்சயம் என்னை குத்தி காட்டி பேசுவாங்க. அது வரைக்கும் நான் இந்த வீட்ல இருக்கிற நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதான் என் மனசை மாத்திக்கிட்டேன். நம்ம அம்மா அப்பா உயிரோட இருந்தாலோ இல்ல நம்ம கூட ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்திருந்தா கூட நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்குமா? அக்கா, திரும்பவும் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீயும் அம்மாவும் தனி விட பாத்துட்டு போயிடுங்க. உங்க மாமா வந்ததுமே நான் இதை பத்தி அவர்கிட்ட பேசிட்டேன். உன் கல்யாணம் முடிஞ்சதும் நாங்க தனி கொடுத்தன போறதா முடிவு பண்ணிட்டோம். அண்ணே, சீக்கிரம் கிளம்புங்க, லேட் ஆயிட்டு இருக்குல்ல. வாங்க வாங்க. வரோம், சீக்கிரம் வா. அத்தை, அத்தை. என்னம்மா குட்டி எங்க? தூங்கிட்டு இருக்கா. என்ன ஒரு மாதிரியா இருக்க?
என்னாச்சு? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அத்தை. என்ன? அவருக்கு கரண்ட் ஷாக் அடிச்சதுல இருந்து இன்னும் அவருக்கு என்னென்னலாம் ஆபத்து வரும்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. அதனால தான் நான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணிருக்கேன். புரியல. என் குழந்தை இங்க இருக்கிற வரைக்கும் அவருக்கு நிச்சயமா ஆபத்து வரும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனால தான் ஜோசியர் சொன்ன மாதிரி நானும் என் குழந்தையும் ஒரு 7 மாசம் அவரை விட்டு விலகி இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன லீலா சொல்ற? ஆமா அத்தை, அதான் எல்லாருக்குமே நல்லது. சரிம்மா, நீ எடுத்தது நல்ல முடிவுதான். உன் இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் இந்த முடிவுதான் எடுத்திருப்பா. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கிருஷ்ணா இதுக்கு எப்படி ஒத்துக்குவான்? அவர் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் என் முடிவை நான் மாத்திக்க போறதில்ல. சரி லீலா, நீ சொல்ற மாதிரியே இருக்கட்டும். ஆனா கிருஷ்ணாவை விட்டு நீ விலகி இருக்கணும்னா நீ இப்ப எங்க போய் இருப்ப? சொல்லுமா, எங்க போய் இருப்ப? அதான் அத்தை நானும் யோசிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டை விட்டா எனக்கு இருக்கிற ஒரே உறவு என் அக்கா மட்டும்தான். நான் போய் என் நிலைமையை அவங்க கிட்ட சொன்னா நிச்சயமா அவங்க தங்க வச்சுப்பாங்க. ஆனா அவங்க வீட்டுல இப்ப கயல்வழிக்கும் ஜெயந்திக்கும் கல்யாணம் வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல நான் போய் தொந்தரவா இருக்க கூடாதுன்னு தான் அத்தை யோசிக்கிறேன். ஆமா லீலா, அதுவும் சரிதான். அது மட்டும் இல்லாம அக்காவை கட்டி கொடுத்த வீட்ல நீ போய் தங்கறது நாளைக்கு அவங்க குடும்பத்துக்குள்ள ஏதாவது சங்கடம் வரத்துக்கு காரணமாயிடக்கூடாது. என்ன பண்ணலாம்? நாம ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் அத்தை. நீ ஏன் ரேகா வீட்ல போய் தங்க கூடாது? என்ன நீ தப்பா நினைச்சுக்காதம்மா. இல்லத்த, அது ஏன் இன்னும் பழச மறக்கலையா? கடைசியா நான் அந்த வீட்டை விட்டு வரும்போது கூட காசியும் கோமதியும் நாம செஞ்ச பாவத்துக்கு லீலா கிட்ட மன்னிப்பு கேட்க கூட அருகதை இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்கம்மா. இப்பதான் லீலா என் தம்பியும் கோமதியும் கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு வந்து ரேகாவுக்கு வேற மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க. ரேகா கூட பெங்களூர்ல தான் இருக்கா. இவங்களும் இங்க தனியா தான் இருக்காங்க. எனக்கு என்னமோ நீ அங்க போய் தங்கறது தான் சரின்னு தோணுது. அப்புறம் உன் இஷ்டம்மா. சரிங்க அத்தை, நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன். கிருஷ்ணா கிட்ட கேட்டா அவன் நிச்சயம் ஒத்துக்க மாட்டாமா. முதல்ல நீ முடிவெடுத்துட்டா அதுக்கப்புறம் நாம 2 பேரும் போய் அவன்கிட்ட பேசலாம். எனக்கு அவரோட வார்த்தையை விட அவரோட உயிர் தான் முக்கியம். எதுக்கு அவர்கிட்ட பேசிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். லீலா, உன்னை போய் தப்பா நினைச்சு நான் ஒதுக்கி வச்சுட்டேனே. என் பிள்ளைக்காக நீ என்னென்ன தியாகம்லாம் பண்ற. உண்மையிலேயே நீ எனக்கு மருமகளா கிடைக்க நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணுமா? ஐயோ அத்தை, என்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உண்மையை தாமா நான் சொன்னேன். சரி, போய் குழந்தைய பாத்துக்க.
நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு லீலாவை ஓரளவுக்கு எப்படியே ஒத்துக்க வச்சுட்டேன். ஆனால் மாப்பிள்ளை எப்படி சம்மதிக்க வைக்கிறது? அது நீயும் கோமதியும் அவங்கிட்ட பேசுற விதத்துல தாண்டா இருக்கு. இருக்கிற வரைக்கும் தாண்டி இம்சியா இருக்கும். நான் இல்லாம போனாதான் என்னோட அருமை என்னன்னு உனக்கு தெரியும். லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா தான். லைவ் டெமோவோட அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.